ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த வாரத்தினுடைய ப்ரொக்ளைம் ப்ரே அண்ட் ப்ரைஸ் எபிசோட் 5க்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற தீம் சிக் பீப்புள். நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு, நம்ம சுற்றி முற்றி இருக்கிறவர்களுக்கு சிக்னஸ் வரும்பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும், பைபிள் என்ன சொல்லுகிறது, இந்த காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் யாக்கோபு 5:14-15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வசனத்தின்படி அந்த வியாதியில் உள்ள மக்கள் மீது நாம் கை வைத்து ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சிறு பொழுதிலிருந்தே நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். எண்ணெய் பூசி அவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணணுமா? அப்படி ப்ரே பண்ணால் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங் பாருங்கள். விசுவாசமுள்ள ஜெபம், த ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், பிணியாலியை ரட்சிக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸோ நம்ம லெட்ஸ் பி த டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட். நம்ம வசனத்தை பேசுகிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் வசனத்தின்படி செய்கிறவர்களாகவும் நம்ம இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிள்ளைங்க வசனத்தை படிக்க போகிறாங்க, நம்முடைய பிள்ளைங்க ப்ரே பண்ண போகிறாங்க, நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு என்று துதிக்க போகிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் 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 ஷாலோம். வெல்கம் டு ப்ரொக்ளைம் ப்ரே ப்ரைஸ் எபிசோட் 5. இன்றைய வேத வசனம் ஏசாயா 53:5 இப்படியாக சொல்கிறது: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வார்த்தை பலிப்பதாக. ஆமென். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குடும்பத்தில் சிக்காக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கெல்லாம் சரியாகிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களுக்கெல்லாம் சுகமாகிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அங்கே சிக் பீப்புளெலாம் இருக்காங்க ஏசப்பா. அங்கெல்லாம் சுகமாகிறதுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஐசியூ வார்டில் இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா, ஐசியூ வார்டில் இருக்கிறப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் ரத்த கொட்டைக்குள்ளே நீங்கள் பார்த்து கொண்டு வழி நடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் ரத்த கொட்டைக்குள்ளே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் ரத்தம் பாயறதுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, கண்ட்ரீஸில் நிறைய பேர் சிக் பீப்புள் இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அந்த சிக் பீப்புள்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய தழும்புகளாக சுகமாவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அந்த வசனத்துக்கு படி ஆக கடவுள் ஏசப்பா. ஏசப்பா, கண்ட்ரீஸில் நிறைய ஏசப்பா சர்ச்லலாம் ஃபேமிலிஸ் இருக்குது ஏசப்பா. அந்த ஃபேமிலிஸில் எந்த நோயும் அணுகாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பறந்து காக்கும்
Hallelujah. Hallelujah. May God bless you.